அனைவருக்கும் வணக்கம். இது வெள்ளிக்கிழமை காலையில் ராம நவமி அன்னைக்கு தான் காலையில் 5:30க்கு என்னோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலே 3:30க்கெலாம் எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துலேயே எந்திரிக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்னால் இப்போ உடம்பு கொஞ்சம் முடியல, அதனால் 5:30க்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி தண்ணிலாம் தெளிச்சிட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. நைட்டு ஏற்கனவே லேட்டாக தான் தூங்கினேன். விளக்கெல்லாம் பூஜை சாமான்லாம் பூசி அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு தூங்குறதுக்கே நைட்டு 11 மணி லேட் ஆயிடுச்சு. அதனால் காலையில் எந்திரிக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 5:30க்கு தான் எந்திரிச்சேன். நான் நினச்சது வேறு, ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். பரவாயில்ல, சரி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றாட்டியும் பரவாயில்ல, சுக்கிர ஓரையில் விளக்கேற்றலாம்னு நினச்சி கடகடன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கோலம் இன்றைக்கி சிம்பிளாக தான் கோலம் போட்டேன். ஸ்ரீராமச்சரிதம் கீழ் அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராமச்சரிதம் கீழ் அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம். இந்த பாடல் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பாட்டு 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சின்ன பிள்ளையில் கேட்ட சாங் தான். இந்த சாங் தான் அந்த நாடகம் ராமரை பற்றி ஒரு நாடகம் போடுவாங்க, அந்த நாடகத்தில் இந்த சாங் தான் வரும். இது போன வீடியோவில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன், ஆனால் காப்பிரைட்டுன்னு வந்துடுச்சு. அது எதனாலன்னு தெரில, அதனால் அந்த சாங்கை டெலீட் பண்ணிட்டேன். இந்த சாங் ஞாபகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே சூரியன் மேலே எழுந்திரிச்சி வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி காலையிலே எழுந்திரிச்சி குளித்து கோலம் போடுறதெல்லாம் அது ஒரு நல்ல சூப்பரான அனுபவம். அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும், சோம்பேறித்தனமே இருக்காது. அதனால் காலையிலே எழுந்திரிச்சோடனே குளிச்சுருங்க, யாராக இருந்தாலும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வேலையை தொடங்குங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். அப்புறம் கோலம் என்ன கோலம் போடலான்னு ஒரே ராமநவமியில் வில் அம்பு வச்சு தான் கோலம் போடணுன்ட்டு நான் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி தான் இந்த கோலத்தை செலெக்ஷன் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் இந்த கோலம் போட்டேன். நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஒரு வில்லு, அம்பு, தாமரைப்பூ இவ்வளோ அருமையாக இருக்குது, அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் போட்டுகிட்டே இருக்கும்போது மணி 6:45 கிட்ட ஆயிடுச்சு. சரி சாமி கும்பிடலாம், ரெடி பண்ணலாம். 7 to 8 மணிக்கெலாம் சுக்கிர ஓரையில் சாமி கும்பிட்டுலான்னு வீட்டுக்குள்ளே வந்து சாமி படத்துக்கெலாம் பூ வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு சஸ்பென்ஸான விஷயம், நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம உறவுகள் கூட கேட்டிருந்தாங்க, யார் சொல்லுங்கள் அப்படின்னு. இது வேறு யாரும் இல்லைங்க, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் நேற்று தான் அந்த படம் வாங்கிட்டு வந்தேன். ஓப்பன் பண்ணும்போதே அந்த படத்தை தலையில் ஓப்பன் பண்ணிட்டேன்னா என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி நான் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தேன். அவருக்கு தலையில் ஓப்பன் பண்ணிட்டேனேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்ன பதில் கேட்டிங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க. நான் ரொம்ப அசந்து போயிட்டு ஆச்சரியப்பட்டேன் அவங்க சொன்னதை கேட்டு. இன்றைக்கி என்ன நாள்னு கேட்டாங்க. ராமநவமின்னு சொன்னேன். அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அப்படின்னா ஸ்ரீராமரோட பிறந்த நாள் அப்படின்னு சொன்னேன். குழந்தைலாம் எப்படி பிறக்கும், தலைகீழாக தானே பிறக்கும், அதான் உனக்கு அவர் தலைகீழாக வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன பதிலை கேட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் சாமி கும்பிட்ட ஆரம்பிச்சாச்சு. சக்கரை பொங்கல், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி சில சமயம் எதையாவது சொல்லி நம்மளை கொஞ்சம் குஷிப்படுத்திடுவாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அவங்க சொன்ன பதிலை கேட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸ்ரீராமர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன், எல்லா கடையிலையும் ஃபோட்டோ கடையிலலாம் தேடுவேன், எங்கேயுமே கிடைக்கல. லாஸ்ட்டாக நான் ராம நவமி அன்னைக்கே நமக்கு கிடச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் எப்படி கொண்டாடினீங்க ராம நவமி அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.